நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தியின் 82வது பிறந்த நாள் விழா MNR பாலன் முன்னாள் துணை சபாநாயகர் அவர்களின் ஆலோசனைப்படி பிறந்த நாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தியின் 82வது பிறந்தநாள் விழா MNR பாலன் முன்னாள் துணை சபாநாயகர் அவர்களின் ஆலோசனைப்படி பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த உழவர்கரை தொகுதியின் மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபி மற்றும் கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் நெப்போலியன் ராஜா, துணைத் தலைவர் கார்த்திகேயன் மற்றும் தமிழ் மாறன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், சங்கர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெட்டர் சிட்டி இயக்கம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் அறிவிப்பு. பொதுமக்களின் அடிப்படை நகர்ப்புற பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணும் வகையில் இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பெட்டர் சிட்டிஸ் இயக்கம் புதுச்சேரியில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தெரிவித்தார். இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு 19/8/2026 காலை சுமார் 10:30 மணியளவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆனந்த் பாபு நடராஜன் மற்றும் இந்திய இளைஞர் காங்கிரசின் பெட்டர் சிட்டிஸ் பொறுப்பாளர் ஜோஸ்வா ஜெரார்ட் பேசுகையில், பொதுமக்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே பாலமாக செயல்பட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை சம்பந்தப்பட்ட துறைகளிடம் கொண்டு சென்று தீர்வு காண்பதே பெட்டர் சிட்டிஸ் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். குடிநீர், சாலை, வடிகால், கழிவுநீர், குப்பை அகற்றுதல், தெருவிளக்கு, போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களை நேரடியாக சந்தித்து கோரிக்கைகள் பெறப்பட்டு அவற்றை சம்பந்தப்பட்ட அரசு துறைகளிடம் கொண்டு சென்று தீர்வு கிடைக்க தொடர்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், சாலை ஓர வியாபாரிகள், டெலிவரி பணியாளர்கள் உள்ளிட்ட நகர்ப்புற தொழிலாளர்களின் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கும் இந்த இயக்கத்தின் மூலம் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒரு வழித்தடத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வழித்தடம் இப்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். புதுச்சேரி முதலமைச்சர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொடர்ந்து இருக்கிறாரு. அதை சார்ந்து ஒரு MLA தான் இருக்காங்க. கடைசி 25 வருஷத்துக்கு மேல அவங்க தான் அந்த இடத்துல ஆண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்னும் PWD போய் இன்னைக்கு காலையில ஒரு போட்டோ நீங்க தான் போட்டுருக்கீங்க. பிரஸ்ல இருந்தா நேற்று நைட்டு போட்டிருக்காங்க. என்னன்னா PWD சார்ந்த விஷயங்களை வேகமா முடிக்கணும்.
ஏன்னா அடிப்படை வசதிகளையே இன்னி வரைக்கும் ஒரு அதாவது தட்டாஞ்சாவடி மாதிரியான ஒரு சிட்டியில இருக்கிற இடத்துலயே இன்னி வரைக்கும் தீர்க்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. அந்த நிதர்சனமான உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாம மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னிருந்து ஏற்கனவே தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு வரோம். அது எப்படின்னா பின்னாடி இருந்து யாராவது போன் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக போய் பாக்குறது, இதை அவங்க கையில எடுத்து அவங்க செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. அதுக்கு உதவுற விதமா தான் நாங்க இதுல இருக்கோம். வேற ஏதாவது இது சார்ந்து கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஆனா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த அரிசி ஊழல் பத்தி வெளியே கொண்டு வந்தோம். அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருமே அது ஆர்வமா கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அரிசி ஊழல் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு கேந்திர பந்திர காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களே திருப்பி அரிசி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு சாதாரண மக்களா சொல்றேன், நீங்களே உங்களால முடிஞ்சதுன்னா அரிசி கொடுத்து பார்த்து எடுத்து பாருங்க. அது டபுள் பாயில் அரிசியான்னு அதோட தரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. ஏன்னா நான் அவர் அரச குறை சொல்லணுன்றதுக்காக இங்க உட்காரல. தவறு நடக்குது, தவறு அவங்க திருத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இதுவுமே ஒரு பிரச்சனை தான், மக்களுக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனையுமே அணுகிறதுக்கு எங்ககிட்ட மக்கள் யாராவது போன் அடிச்சாலும் எந்த ரேஷன் கடையா இருந்தாலும் அங்க போய் சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இதையும் உங்க மனசுல கண்டிப்பா வச்சுங்க. ஏன்னா நான் உங்களை ஏன் நம்புறேன்னா இதுதான் ஒரு தூண், எப்பயுமே சொல்றதுதான். அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஒரு தூண் பிரஸ். நீங்க உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கலன்னா எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு தெரியும். நான் போய் நடந்த பிறகு எனக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருந்திருக்குன்னு தெரியும். கவர்னரை சந்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கவர்னர் தான் அந்த கேந்திர மந்திரியை கொண்டு வந்ததே. அவரோட இதுலயும் மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்களும் எனக்கு அதை ரெப்ரசென்ட் பண்றது கூட ஒரு அனுமதி தராத சூழ்நிலை தான் இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கு. அப்ப ஒரு இளைஞர் தலைவராகிய எனக்கு ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட்டுக்கு மெயில் போட்டிருக்கேன், அதுக்கு ஃபாலோ அப் மெயில் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுங்க. அவங்க தவறு செஞ்சது கவர்னர் மாளிகையில இருந்து அது அதிகாரிகள் துணை போயிருக்காங்க. இதை நீங்களும் கொஞ்சம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவணும்னு உங்களை தாழ்மையா கேட்டுங்க. புதுச்சேரி பாஜக பிரமுகர் டாக்டர் கண்ணதாசனுக்கு சர்வதேச விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் டாக்டர் கண்ணதாசன் அவர்களுக்கு சர்வதேச அமைப்பான இன்டர்நேஷனல் வேர்ல்டு புக் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் சமூக சேவகர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மதுரை நகரில் நடைபெற்ற இவ்விழாவில் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கடந்த 16 ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்றுத்திறனாளி குழந்தைகள், பார்வையற்ற குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோரை கொண்ட குழந்தைகள், தாய்மார்கள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த வருமானத்திலிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சேவைகளையும் இவர் செய்து வருகின்றார். குறிப்பாக பார்வையற்ற சுமார் 120 நபர்களுக்கு தனது சொந்த பணத்தில் உதவிகளை வழங்கி ஆதரவளித்து வருகின்றார். இவரின் இந்த மகத்தான சமூக சேவையை பாராட்டி இந்த சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் கிளைமேக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ராஜா, கல்வி செயலாளர் டாக்டர் பிரியா நடராஜன் மற்றும் சபா பல்கலைக்கழக மேலாண் பேராசிரியர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் இவ்விருது வழங்கப்பட்டது. புற்றுநோய் இல்லாத புதுச்சேரி டாக்டர் கண்ணதாசன் உறுதி. விருதை பெற்றுக்கொண்டு பேசிய டாக்டர் கண்ணதாசன், எதிர்காலத்தில் புதுச்சேரி மாநிலம் புற்றுநோய் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும் என்பதே எனது நோக்கம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை மனதில் கொண்டு எனது வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ளவரை இந்த சமூக சேவையை தொடர்ந்து செய்வேன் என்று உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் சுமையை குறைக்கும் இத்தகைய மனிதருக்கு புதுச்சேரி மாநில அரசு உயர்ந்த விருதை வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்றும், இவரை போன்ற சமூக சிந்தனையாளர்களை புதுச்சேரி மாநிலம் என்றும் தலை வணங்கி போற்றுகின்றது என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட வழுதாவூர் சாலையிலிருந்து கணங்கன் ஏரி வரை செல்லும் கதிர்காமம் வடிகாலை தூர் வாரி சுத்தம் செய்யும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணியளவில் புதுச்சேரி மாநிலம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையிலும் மற்றும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கின்ற அழகானந்தம் முன்னிலையிலும் கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட வழுதாவூர் சாலையிலிருந்து கணங்கன் ஏரி வரை செல்லும் கதிர்காமம் வடிகாலில் ரூபாய் 6,27,000 மதிப்பில் தூர் வாரி சுத்தம் செய்யும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
இவ்விழாவில் வளர்ச்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா IAS, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஸ்ரீ சங்கரா மேன் பவர் நிறுவனம், புதுச்சேரி ஆகியோர் பங்கேற்றனர். மேற்கண்ட பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக 3 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மற்றும் இவ்விழாவில் கதிர்காமம் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பெரியோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் IAS கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 5ஆம் மற்றும் 6ஆம் பேட்சுகளை சேர்ந்த 160 பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்லூரியின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ரங்கராஜு மற்றும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 10 மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் IAS, பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களது மருத்துவ பணியில் நோயாளிகளை கண்ணியத்துடனும் அக்கறையுடனும் அணுகி சேவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பின்னர் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பல்வேறு பகுதியில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்லூரி நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். பட்டம் பெற்ற மாணவர்கள், அவர்களது பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் என்று அனைவரின் உற்சாகமான பங்கேற்புடன் பட்டமளிப்பு விழா மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் நிறைவுற்றது. Staff and students of Sri Venkateswara Dental College, I welcome you all to this momentous occasion that celebrates achievement, perseverance and today's chief guest, Shri Kulothungan IAS, District Collector of Puducherry, Principal, CEO Madam, Director, GM, other principals of nursing, engineering, physiotherapy. I would like to start my speech with thanking all the parents. Okay, so because I would like to share one data. In India, okay, so we all know that our Indian population around 146 crore. Okay, out of this 146. Dr. Sangeeta K, Department of Orthodontics and Dentofacial Orthopedics 2018 batch. Next, Dr. Devadarshan K,
2019 batch. R. Dr. Bharat S. Dr. Tarakya S. புதுச்சேரி உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை பகுதியில் எல்லையம்மன் கோவில் வீதியில் புதியதாக அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தின் 48வது தினமான மண்டல அபிஷேக தினத்தை பூர்த்தி செய்யும் விதமாக சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை பகுதியில் எல்லையம்மன் கோவில் வீதியில் புதியதாக அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தின் 48வது தினமான மண்டல அபிஷேக தினத்தை பூர்த்தி செய்யும் விதமாக முன்னாள் மேயர் வேம்பு பிள்ளை அவர்களின் குடும்பத்தினர் முத்துகிருஷ்ணன் விஜயன் அவர்களின் ஏற்பாட்டில் அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் சாய் சுதாகர் அவர்கள் சிறப்பித்து கலந்து கொண்டு அன்னதானத்தில் பங்கு பெற்றார். மேலும் இவ்விழாவில் தேவேந்திரன் பிஸ்கட் பேக்கரி உரிமையாளர் விஜயன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக தேவேந்திரன் செல்வி, சுரேந்திரன் சௌந்தர்யா, ராஜேஷ் சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் புதிய 200 kVA மின் மாற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள தேனி நகர், பாலமுருகன் நகர் மற்றும் பெருமாள் கோவில் வீதி ஆகிய பகுதியில் நீண்ட காலமாக கடுமையான மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் அப்பகுதி மின் நுகர்வோர் தங்களது மின் உபகரணங்களை சீராக பயன்படுத்த முடியாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அறிந்த மங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமி அப்பகுதி மக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய 200 kVA மின் மாற்றி அமைத்து தருமாறு மின்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசின் நிர்வாக அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டு உரிய அரசு அனுமதியும் பெறப்பட்டது. தொடர்ந்து புதிய 200 kVA மின்மாற்றி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது. மங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு புதிய 200 kVA மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன்கள் பாலமுருகன், ரேவதி பர்குணன், செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் போனேஸ்வரன், மின்துறை ஊழியர்கள், மின்துறை அலுவலர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். புதிய மின்மாற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதன் மூலம் மேற்கண்ட பகுதியில் நிலவி வந்த மின்னழுத்த குறைபாடு பெரும் அளவில் நீங்கி 200க்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர்கள் சீரான மற்றும் தரமான மின்சார விநியோகத்தை பெறுவதற்கு வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆரியாங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் 82வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பொறுப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆலோசனையின் பெயரில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்தியாவில் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை சத்பவானா திவாஸ் என்னும் நல்லிணக்க நாளாக அனுசரிக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியின் உரிமை மக்கள் நலனே எங்கள் முதன்மை என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தலைமையில் இன்று நடைபெறும் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கின்றது. கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் நலனுக்காக உரிமை என்று வரும்பொழுது சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம். மாநிலத்திற்கான கூடுதல் நிதி மற்றும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களை பெற இதுவே சரியான களம் என்பதால் புதுச்சேரியின் நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசிடம் நேரடியாக வலியுறுத்த லட்சிய ஜனநாயக கட்சி எப்பொழுதும் முன்னிற்கும். நட்புக்கு மரியாதை, புதுச்சேரி மக்கள் நலனுக்கே முதல் முன்னுரிமை என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக விவசாயிகளுக்கான நவீன விவசாயம் குறித்த பயிற்சி முகாம் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக ஆத்மா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியை சார்ந்த விவசாயிகள் மற்றும் ஆத்மா திட்டத்தில் பணிபுரியும் தொழில்நுட்ப மேலாளர்களுக்கு வெளி மாநில பயிற்சிக்காக தமிழ்நாடு கோயம்புத்தூரில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் 19/8/2026 முதல் 21/8/2026 வரையிலான 3 நாட்கள் பயிற்சி முகாமிற்கு சென்றனர். இந்நிகழ்ச்சியில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை மதிப்பு கூடுதல் மற்றும் நவீன விவசாயம் குறித்த பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி முகாம் மற்றும் இது சம்பந்தமான பல்வேறு செயல் விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டது. இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி மற்றும் இலவச சீருடையினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகளை வழங்கினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி வரவேற்புரையை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி நோக்க உரையாற்றினார். விழா இறுதியாக ஆசிரியை சிவகாமி நன்றி உரையை கூறினார். டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மணவெளி தொகுதி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 7ஆம் நாள் உபயமாக மணவெளி பர்வத ராஜகுலம் கிராம பஞ்சாயத்து சார்பாக நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் அம்மனின் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, அரியாங்குப்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் மணவெளி பர்வத ராஜகுல கிராம பஞ்சாயத்து தலைவர் டாக்டர் இளவழகன், செயலாளர் சதீஷ், பொருளாளர் தினேஷ், கௌரவ தலைவர் கோவிந்தசுவாமி, சங்கர் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பஞ்சாயத்து செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில்நாதன், நடராஜன், சிவலிங்கம், ஐயப்பன், சிவப்பிரகாசம், வேல்முருகன், சத்தியவாணன், இளம்பருதி, முகுந்தன், சந்திரசேகர், செல்வம், அருணாச்சலம், ராஜேந்திரன், மணிகண்டன், மலர்வண்ணன், கணேசன் இவருடைய ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.